ராம் ராம், வாழ்க வளமுடன். வாய்ஸ் ஆஃப் காஞ்சி நேயர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அந்த தங்க காசை இன்னும் வச்சிருக்கியோ அப்படின்னு கேட்குறாளாம் பெரியவா. இது சொல்ல போகிற சம்பவம் எப்போன்னா 1950 கும்பகோணம் நேட்டிவ் ஸ்கூலில் அங்கே 9ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருந்த ஒரு மாணவன் இப்போ சென்னையில் ஆடிட்டராக இருக்கார். அவரோட பேர் சங்கரன். பள்ளியில் பாடம் படிக்கிற காலத்திலேயே ருத்ரம், சமக்கம், ஸ்ரீசுக்தம் எல்லாத்தையும் பாராயணம் செய்யக்கூடியவர். நல்ல வாய்ப்பு உள்ள சங்கரனுக்கு அது அமைஞ்சுது. பொதுவாக பள்ளியில் படிச்சுட்டு இருக்கிற காலத்தில் படிப்புக்கு அல்லாத விஷயங்களெல்லாம் ஒரு மாணவன் எப்படி கற்றுக்கிறான் அப்படின்னா அதில் அவனுக்கு எப்படி நாட்டம் இருக்கிறதுங்கிறது அது அர்த்தம். அவன் விரும்பாத எந்த ஒரு விஷயத்தையோ கலையையோ அவங்கிட்ட வெளியில் போய் புகுத்தி அவனை சிரமப்படுத்தக்கூடாது. இதில் ஸ்ரத்தையாக இல்லாமல் இருக்கிறவாளை பற்றியும் கவலையும் படக்கூடாது. இதனால் யாருக்கு லாபம்? அதனால் இன்னைக்கு இருக்கிற பெற்றோர் சில பேர் தங்கள் குழந்தைகளுக்கு என்ன வேணும், என்ன கலையில் எதில் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு நாம் தேடி பார்த்து அதை சொல்லி கொடுக்கணும். இவரோட விஷயத்தில் என்ன ஆச்சுன்னா, வேத சாஸ்திரங்களை கற்கணும் அப்படிங்கிற ஆர்வம், அது பிறர் கூற கேட்கணுங்கிற ஆவலும் அவருக்கு இருந்தது. இது சின்ன வயசுலேயே. கும்பகோணத்தில் காவேரி கரை ஓரமாக அமைஞ்சிருக்கிற அந்த மடத்து தெருவில் சங்கர மடம் ஒன்று இருக்குது. அந்த காலத்தில் இந்த மடம் காஞ்சி பீடத்தோட தலைமை பீடமாக விளங்கின காலம் அது. ரொம்ப சாநித்தியமான மடம். காஞ்சி ஸ்ரீமடத்தை அலங்கரித்த சில பேர் இங்கே அதிஷ்டானம் இருக்குது. வேத சாஸ்திரம் சம்பந்தப்பட்ட பல விஷயங்கள் இப்போது அந்த மடத்தில் பல பேர் மாணவர்களுக்கு பயிற்றுவிக்கிறார். சாஸ்திரத்தில் தேர்ந்த சில பண்டிதர்களை கொண்டு தினமும் வகுப்புகள் காலையில் 6 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் சுமார் 30 மாணவர்கள் இதை கற்றுண்டு வந்தார் அந்த காலத்தில். இப்போது இந்த மாணவர்களுக்குள்ள ஒரு போட்டியே இருக்கும். அதாவது எந்த மாணவர் தன்னோட வேத அபியாசங்களெல்லாம் அட்சர சுத்தமாக சொல்கிறார் அப்படின்னு ஒவ்வொரு மாணவருமே நான் நீன்னு போட்டி போட்டுன்னு படிப்பாள். போட்டி சில இடங்களில் ஆரோக்கியத்தை வளர்க்கும், சில இடங்களில் பொறாமையை கூட வளர்க்கும். சாதாரணமாக போட்டியும் பொறாமையும் மாணவர்கள் இடத்துல தான் இருக்கும். ஆனால் அந்த 30 மாணவர்களுக்கும் பயிற்றுவித்த அந்த ஆசிரியர் எல்லா மாணவர்களையும் ஒரே தராசு தட்டில் வச்சு தான் பாடம் சொல்லி தரல. சில பேருக்கு வேதங்களை கற்பிப்பதில் ஒரு பாரபட்சம் காட்டுவாராம். பொதுவாக இந்த மாதிரி கலைகளெல்லாம் கற்றுக்கிற வாய்ப்பு ஒருத்தருக்கு கிடைக்கிறதுன்னா அது இறைவன் அந்த கலைமகளோட பரிபூர்ண அருள் அவளோட நாவில் இருக்கிறதுனால தான் அந்த மாதிரி பொக்கிஷங்கள்லாம் பாராயணம் செய்கிற பேர் கிடைக்கிறது. சங்கரனுக்கும் வேதம் சொல்லித்தந்த ஆசிரியரோ சங்கரன மற்ற மாணவர்களோ அவருக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கல. ஏனைய மாணவர்களுக்கு நன்றாக பயிற்றுவிச்சாலும் அவள் கேட்குற சந்தேகங்களை இவர் முன்னாடி போய் நின்று சொல்லி கேட்பாராம். 30-35 மாணவர்களுக்கு சில திறமையான பேரை தேர்ந்தெடுத்து வேதத்தை ஒப்புவிக்கிற மாதிரி ஒரு போட்டி. அது எங்கே நடந்தது? ஸ்ரீமடம் கும்பகோணத்தில். இதற்கு மாணவர்களை ட்ரெயின் அப் பண்ண பண்டிதர்கள் சில பேர் முன்னாடி வருவா, ஜட்ஜாக இருக்கிறதுக்கு சில பேர் வருவா. அவளுக்கு முன்னாடி இதை ஒப்புவிக்கணும். சிறந்த மாணவர்களை தேர்ந்தெடுக்கிறது அது கும்பகோணம் சங்கர மடத்தில் பண்டிதர்கள் முடிவு செய்கிறார். இந்த போட்டியில் நீதிபதியாக கலந்துண்டவர் யாருன்னா உண்மையிலேயே நீதிபதியாக இருந்த தந்தை தஞ்சாவூர் லக்ஷ்மண ஐயர். போட்டி நடத்துறதுக்கான நாள் வந்தது. அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை. கார்த்தால 11 மணிக்கு 30 மாணவர்களும் ஆஜராயிட்டா. அந்த ஆசிரியரோ இவாளுக்கெல்லாம் உத்தரவு போடுறா. காஞ்சி பெரியவாளோ இந்த போட்டியில் வந்த மாணவர்களை எல்லாம் தேர்வு செய்ய போகிறதா இவாளுக்கு ஒரு நியூஸ் வருது. போட்டியில் கலந்துக்கிற தகுதி யாருக்கு இருக்குது அப்படின்னா அந்த 30 பேரில் 12 பேர் மட்டும்தான் அந்த ஆசிரியர் தேர்வு செஞ்சுருந்தார். அந்த போட்டி நடைபெறும்போது அந்த 12 மாணவர்கள் மட்டும் முன்னிலையில் நீதிபதி கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லணும். நீங்கள் நினைக்கிற மாதிரி ஸ்ரத்தையாக இதை கற்றுக்கிற சங்கரனும் மற்ற அவனுடைய நண்பர்கள் சிலரும் அந்த ஆசிரியர்கள் முன்னிலைப்படுத்தலை, பின்வரிசையில் தான் இருந்தார். இந்த போட்டியை கவனிச்சுண்டு வேறு எதுவும் சத்தம் போடக்கூடாதுன்னு உத்தரவாயிடுது. ஒரு மாணவன் எழுந்து நான் நன்றாக படிச்சிருந்தும் என்னை இந்த போட்டியில் சேர்த்துக்கல அப்படின்னு உளறிடக்கூடாதுங்கிற பயம் அந்த ஆசிரியருக்கு இருந்தது.
திறமை இருந்தும் தங்களை பின் வரிசையில் உட்காத்தி வச்சுட்டாலே அப்படின்னு சங்கரன் பாதிரி மாணவர்கள்லாம் குறப்படுறா. குருநாதர் என்ன சொல்கிறாரோ அதன்படி நான் நடந்துக்கணும், அந்த காலத்து கட்டுக்கோப்பு. போட்டி நடக்கிற நாளும் வருது, ஞாயிற்றுக்கிழமையும் வருது. பெரியவா அன்னைக்கு வந்து அந்த போட்டியை மேற்பார்வையிடணும் அப்படின்னுங்கிறதுனால எல்லாருமே ஆவலாக கலந்துட்டுருக்கா. அந்த சங்கரமடமே திருவிழா மாதிரி இருக்குது. மகா பெரியவா தன்னோட பீடத்தில் உட்காண்டதும் நீதிபதி லக்ஷ்மண ஐயர், அவருக்கு துணையாக வேறு 2 பண்டிதர்கள், இவாலாம் நீதிபதி. வேத பாடங்களை ஒப்புவிக்கிறதுக்கும் நீதிபதிகள் கேட்குற பாராயணங்களை அட்சர சுத்தமாக சொல்கிறதுக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்ட 12 பேர் முன் வரிசையில் வேஷ்டி துண்டு அணிஞ்சு விபூதி அணிஞ்சு சிவப்பழமாக அமர்ந்துட்டுருக்கா. பகல் 11 மணி தேர்வு தொடங்கிறது. முன் வரிசையில் நீதிபதி லக்ஷ்மண ஐயர் மகா பெரியவாளுக்கு ஒரு நமஸ்காரம் வச்சுட்டு தேர்வை துவங்குறார். சிவஸ்வரூபமாக இருந்த பெரியவா எல்லாத்தையும் கேட்டுட்டு பார்த்துட்டு இருந்தார். முதல் வரிசையில் இருந்த 12 மாணவர்கள் மேலே அவர் பார்வை. கொஞ்ச நேரம் கழித்து அடுத்த பின் வரிசையில் இருந்த மாணவர்களை பார்த்ததும் அதில் சங்கரன் இருந்த உடனே நீதிபதி லக்ஷ்மண ஐயர் போட்டியை துவங்குறார். முதல் வரிசையில் அமர்ந்த 12 பேரில் ஒரு மாணவனை பார்த்து எழுந்திருக்க சொல்கிறா. ஒரு பாராயண ஸ்லோகத்தின் பெயரை சொல்லி இதை சொல்லுன்னு. ஒரு பாவமும் இல்லை என்பதா பெரியவா அபிப்பிராயப்படுறா. ஒரு சுரத்தும் இல்லையே அந்த பையன்கிட்ட. 12 மாணவர்களில் அடுத்த இன்னொருவன்ட்ட வேறு பாராயண ஸ்லோகத்தை சொன்ன உடனே போட்டியில் கலந்துக்கணுங்கிற தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவர்களின் நிலையே இப்படியா அப்படின்னா, அப்போது பெரியவாளோட பார்வை பின்னால் அமர்ந்திருந்த அந்த மாணவர்கள், இந்த போட்டிக்கு தேர்வாகாத மாணவர்கள் மேலே விழுந்தது. பெரியவா ஏன் இப்படி செய்கிறா அப்படின்னு நீதிபதிகள் குழம்பின்றே இருக்கும்போது அந்த பின்னாடி லைனில் இருந்த மாணவர்களில் முதல் வரிசையில் அமர்ந்திருந்த ஆசிரியரின் முகம் ரொம்ப சின்னதாக போயிடுது. ஏன் இப்படி பண்ணுறா அப்படின்னு. அவ்வளோதான், அந்த ஆசிரியரும் அங்கிருந்த எல்லாருமே கப்சிப்புன்னு ஆயிடுறா. பெரியவா உத்தரவுப்படி பின் வரிசையில் இருக்கிறவா எல்லாரும் சங்கரனும் ரொம்ப ஆர்வத்தோடு வந்து பெரியவா பார்க்குற மாதிரி இடத்துல வந்து உட்காண்ட உடனே பெரியவா அவனை எழுந்து நிற்குமாறு சொல்லி பரவசமாக உன் பேர் என்ன அப்படின்னோடனே என் பேரா சங்கரன். சங்கராச்சாரியாரான பெரியவா வியந்து அவரை பார்த்து புருஷ சுத்தம் சொல்லு அப்படின்னோடனே தெரியும்னு பளிச்சுன்னு சொல்கிறாரு அட்சரம் பிசகாமல். சொல்லுவேன் பெரியவா. சங்கரனோட ஆசிரியர் உட்பட அங்கே கூடியிருந்த பண்டிதர்கள் எல்லாரும் இந்த சம்பாஷணையை உத்து கவனிக்கிறா. பெரியவா அந்த சங்கரனை பார்த்து சரி இதை சொல்லு, ஸ்ரீமன் நாராயணனை பற்றி சகசிர சீரிஷம் தேவம் அப்படின்னு ஆரம்பிக்கிற உபனிஷத்தில் சொல்லு. சாதாரணமாக வேதம் கற்கிறவர் இதை புருஷ சுத்தம்னு கற்றுண்ட பல பேருக்கும் தயங்கும் சொல்கிற ஸ்லோகம் இது. பயபக்தியாக கைகளை கட்டின்னு மட திறந்த வெள்ளம் மாதிரி பலே பலே அப்படின்னு பெரியவா உற்சாகமாக சொல்லிகிட்டு இருக்காளாம். கிரந்தம் தெரியுமா அப்படின்னு ஆர்வத்தோடு கேட்குறா. தெரியாது பெரியவா, இன்னும் அதை கற்றுக்கல. என்னோடய வாத்தியார் எனக்கு சொல்லி கொடுத்த ஸ்லோகங்களை அப்படியே மனப்பாடம் பண்ணி ஒப்புவிக்கிறேன் அப்படின்னாராம் சங்கரன். கேள்வி ஞானம் இருந்தாலே போகிறோம், எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம். எதிர்காலத்தில் நீ என்ன உத்தியோகம் பார்க்க போறியோ, ஆனால் எந்த உத்தியோகம் போனாலும் இதை மறக்காமல் இருக்கணும் அப்படின்னு சாஸ்திரத்தோட ஆணி வேற சொல்லி ஸ்ரீ பெரியவா ஆசீர்வாதம் பண்ணாராம். அதுக்கப்புறம் அந்த போட்டியில் இறுதியில் கடைசியாக அவருக்கு ஒரு தங்க காசும் பரிசாக கிடைக்கிறது. சங்கரனுக்கு இந்த தங்க காசை பெரியவா கிட்டேருந்து வாங்கிட்டது அடக்க முடியாத சந்தோஷம். அவரோட கண்கள் கலங்கிறது. இதை எதில் கோத்து மாட்டிப்ப அப்படின்னாலாம் பெரியவா. ஒரு ஊக்கில் கோத்து பூணூலில் மாட்டிக்கிறேன் பெரியவா அப்படின்னு சங்கரன் சட்டுன்னு பதில் சொன்னான். ஊக்கில் கோக்கூடாது, பூணூலில் மாட்டிக்கோ, எப்படின்னு இங்கே இருக்கிற கணபாடிகள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொன்னாலாம் பெரியவா. இன்றைக்கும் அவர் அந்த மாதிரி பூணலில் அந்த தங்க காசு மிளிர ஆடிட்டரா உத்தியோகம் பார்த்துட்டுருக்கார். என்ன ஒரு கருணை, என்ன ஒரு பார்வை, என்ன ஒரு தீட்சணியம், என்ன ஒரு அறிவு, என்ன ஒரு பராக்கிரம அனுகிரகம்தான், காருண்ய அனுகிரகம்தான். காஞ்சி மகான் இல்லையா? இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்க. ஸ்ரீ மகா பெரிவா திருவடிகளே சரணம். நல்லதே நடக்கும். ஆனந்தமாக இருப்போம் நண்பர்களே. வாழ்க வளமுடன்.